சொல்றேன், அவருடைய வேலை என்னதுன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மகிட்ட வந்து பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பார். இயேசப்பா கிட்ட நம்மள நெருக்கமா கொண்டு போயிட்டே இருப்பார். அதான் பரிசுத்தாவியானவருடைய வேலை. அதான் இங்க இந்த வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಅಥವಾ ಕಾರ್ಯ ಏನಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದೇ ಆತನ ಕೆಲಸವಾಗಿರ್ತದೆ. அவருக்கு இன்னொரு பேர் வந்து தேற்றரவாளன் அப்படின்னா கவுன்சிலர். கவுன்சிலிங் கொடுப்பாங்கல்ல, கவுன்சிலிங் கொடுப்பாங்கல்ல, நீங்க கவுன்சிலிங் போகணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் பேர் வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಹಾಯಕನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡುವಂತವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನಾ ಕರ್ತನ ಎಂಬುದಾಗಿ, ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನೀಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. நான் கவுன்சிலர்னே தயவுசெய்து உங்க ஏரியா கவுன்சிலரை பத்தி நினைக்காதீங்க. இங்க யாரும் ಕೌನ್ಸಿಲರ್ ಎಂಬ ತಕ್ಷಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೌನ್ಸಿಲರ್ ಎಂಬುದಾಗಿ அவங்க பேர் மட்டும் தான் கவுன்சிலர், ஆனா அவங்க ಆಲೋಚನೆ ದಯவுಸெய்து ಕೇಟ್ರಾதீங்க யாரும். ಅವ್ರಿಗೆ ಹೆಸರು ಮಾತ್ರ ಕೌನ್ಸಿಲರ್, ಆದ್ರೆ ಅವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ದಯವಿಟ್ಟು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. நம்மளுக்கு இருக்கிற கவுன்சிலர் ஆவியானவர். ನಮಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಂತವನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. அதான் கவுன்சிலருக்குன்ற அர்த்தமே வந்து பரிசுத்தாவியானவருக்கு தான் இருக்குது. கரெக்டா ಅಲ್ಲಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದಕ್ಕೆ ಸರಿಯಾದಂತ ಅರ್ಥವೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಎಂಬುದಾಗಿ. தேற்றரவார், நம்மளை தேற்றுவார். அவர் வந்து நம்ம மனசு துக்கமா இருக்கும், குழப்பமா இருக்கும், கேள்வியா இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆண்டவரே குழப்பமா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம குழப்பத்தோடு இருப்போம். நம்ம என்ன பண்றோம், அந்த டைம் ஆவியானவருக்கு நம்ம சொல்றோம். நிறைய பேர் எதோ சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்றாங்க, சொந்தக்காரங்க இப்படி சொல்றாங்க, ரோட்ல போறவங்க இப்படி சொல்றாங்க, என்னென்னமோ அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಏನೇನೋ ಆಗ್ತಾ ಇದೆ, ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ ಹೋಗುವಂಥವ್ರು ಅನೇಕರು ಏನೇನೋ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த டைம்ல நீங்க ஜோம் பண்ண போறீங்க. நிறைய பேர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க ஆண்டவர்கிட்ட போறீங்க. சரிப்பா, நிறைய சத்தம் கேட்குது, அங்கங்க உங்க எல்லாம் பேசுறாங்க. சரி, நான் ஜோம் பண்ண போறேன், ஆண்டவர்கிட்ட நான் போறேன் அப்படின்னு நீங்க போறீங்க. ಆಗ ಅನೇಕರು ಏನೇನೋ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಗ ನೀವು ಹೇಳ್ತಿದ್ರಿ, ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ. அப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது. ಆಗ ಒಂದು ಮೆದು ಧ್ವನಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ. இது வரைக்கும் எந்த மனுஷனும் சொல்லாத ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குது அந்த ஜெப நேரத்துல. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಾರು ಹೇಳಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದೆ. அது தேவனுடைய வசனத்தின் மூலமா கிடைக்கலாம், ಅದು ದೇವರ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಸಿಗಬಹುದು. இல்லாட்டி ஆவியானவரே நம்மளுக்கு வந்து நம்ம இருதயத்துல ஒரு சில காரியங்களை ஏவலாம். நம்ம இருதயத்துல வந்து ஒரு அங்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா ஏவுறது. ஆண்டவர் வந்து இருதயத்துல ஏதோ ஒரு யோசனையை அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்க வைப்பார். ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಆಲೋಚನೆಯನ್ನ ಆಳವಾಗಿ ಅದು ಊರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ. அதுதான் பரிசுத்தாவியானவருடைய வேலை. ಅದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕಾರ್ಯ. பாருங்க, ஆலோசனை கர்த்தர் ஒரு பேர். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಲೋಚನಾ ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ, சத்தியத்தின் ஆவியானவர், ಸತ್ಯದ ಆತ್ಮನು ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா இவ்வளவு நேரம் எல்லாரும் அட்வைஸ் கொடுத்தாங்க, உலக அட்வைஸ் கேட்டோம், யூடியூப்ல அட்வைஸ் கேட்டோம், இதெல்லாம் படிச்சோம், நம்மளுக்கு நிம்மதியே இல்லை. ஆனா ஆண்டவருடைய சந்நிதிக்கு வந்தோம், அங்க ஒரு ஆலோசனை கிடைக்குது. அங்க வந்து எல்லாத்தோட சூப்பர் பிரில்லியன்ட் சந்தோஷமா நம்ம சமாதானத்தோடு அங்கிருந்து எழுப்பி நம்ம போவோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಲೋಕದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಎಲ್ಲೂ ಕೂಡ ಸಮಾಧಾನ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ ಅದು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳಾಗಿ ಅದು ಬರ್ತಾ ಇದೆ. உலகத்துல வேற யாருக்கும் இந்த பாக்கியம் இல்ல. அன்னைக்கு 14வது அதிகாரத்துல பார்த்தோம்ல, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க அறிய மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு இந்த gift கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಇಲ್ಲಿ ಲೋಕದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನ ನಿಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, gift கொடுத்தாச்சு. ಅಲ್ಲಿ ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಾಯ್ತು. ಗಿಫ್ಟ್ பிரிச்சிருக்கீங்களா? பாக்ஸை ಆ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? அதான் இம்பார்ட்டன்ட். ಅದೇ ಮುಖ್ಯತ್ವ. இப்போ நான் வந்து பிரதருக்கு ஒரு ஃபோன் கொடுக்குறேன் கிஃப்ட். பிரதர்ಗೆ ಒಂದು ಉಡುಗೊರೆ ಕೊಡ್ತೀನಿ. ஒரு ஃபோன் கொடுக்குறேன் gift கவர் பண்ணி அழகா அவர் பர்த்டேக்கு நான் கொடுக்குறேன்னு வெச்சுங்களேன். ಅವರ ಬರ್ತ್ಡೇಗೆ ಒಂದು ಫೋನ್ ಅನ್ನ ಸುಂದರವಾಗಿ ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ರಿ. அவர் 5 ವರ್ಷ ஆனா அப்படியே வச்சிருக்காரு gift. 5 ವರ್ಷವಾದ್ರೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. பிரதர் எனக்கு gift கொடுத்தாருப்பா அப்படினு சொல்லிட்டே இருக்காரு எல்லார்ட்டையும். ಸಹೋದರರು ನನಗೆ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲರಲ್ಲಿ. ಅವನು அவர் gift யூஸ் பண்ணல, ಆದ್ರೆ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் ட்ரீட் பண்றோம். ಅನೇಕರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் ஈவ் அப்படினா gift. அது வந்து நம்ம வந்துட்டு ஈவாய் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து ஏதோ பெரிய நல்ல பரிசுத்தவான் அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கல. ஈவாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ನಾವು ನಂಬುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಉಚಿತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನೋ ನಾವು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಆ ಕಾರಣದಿಂದಾಗೆಲ್ಲ ಉಚಿತವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪ್ಯಾಕೆಟ್ பிரிக்கிறோம், ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ಯಾಕೆಟ್ ಅನ್ನು ಬಿಸ್ತೀವಿ, ಫೋನ್ எடுக்கிறோம், ಫೋನ್ ಅನ್ನು ತೆಗಿತೀವಿ, ಯೂಸ್ பண்றோம், ಉಪಯೋಗಿಸ್ತೀವಿ, ಡೈಲಿ ಯೂಸ್ பண்றோம், ಪ್ರತಿ ದಿವಸ ಉಪಯೋಗಿಸ್ತೀವಿ, ಡೈಲಿ ಫೋನ್ல பேசுறோம், ಪ್ರತಿ ದಿವಸ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀವಿ, ஏதோ எமர்ஜென்சினா உடனே ஃபோன் எடுத்து பேசுறோம், ಏನಾದರೂ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಇದ್ರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀವಿ. இப்போ அந்த gift நம்ம யூஸ் பண்றோம். ಈಗ ಒಂದು ಉಡುಗೊರೆಯನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. சோ என்ன ஸ்டார்டிங் ஒருவேளை நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவருடைய gift நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா
ஓகே எனக்கு புரியுது, ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாருக்கும். ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭದ ಹಂತದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇರ್ತದೆ. பட் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம போக 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 ஆண்டவரே உம்முடைய சத்தத்தினால என்னோட பேசுங்க, உம்முடைய சத்தத்தினால பேசுங்க 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 அப்படின்னு இருக்கும்போது அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். ஆண்டவர் பேசுற சத்தம் நம்மளுக்கு தெளிவாயிடும், போ தெளிவாயிடும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ದೇವರೇ ಮಾತನಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ತಾ ಆ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಅಥವಾ ಒಂದು ಮಾತುಗಳು ನಮಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅದು ಕಾಣಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஏன்னா பாருங்க, ஒரு யோசித்து பாருங்க, இப்போ இங்க ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 20 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த பக்கத்து ரூம்ல இருக்கிறாங்க. ಈಗ ಇಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳಿದ್ದಾರೆ, ಅವನಿಗೆ ಒಂದು 20 ಜನ ಮಕ್ಕಳು ಒಂದು ಪಕ್ಕದ ಕೋಣೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அங்க ஒரு பிள்ளை அழுது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಅಳ್ತಾ ಇದೆ. கரெக்டா ஒரு அம்மா தான் எழும்புவாங்க. இங்க இருந்து கண்டிப்பா 10 பேர் எழும்புவாங்களா? ஒரு அம்மா தான் எழும்புவாங்க. ಖಂಡಿತವಾಗಿ ಒಬ್ಬ ತಾಯಿ ಮಾತ್ರ ಎದ್ದು ಹೋಗ್ತಾರೆ, ಯಾಕೆ 10 ಜನ ಎದ್ದು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அந்த தாய்க்கு என் பிள்ளையோட சத்தம் இதுதான்னு தெரியும். ಆ ತಾಯಿಗೆ ನನ್ನ ಮಗುವಿನ ಶಬ್ದ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ. ஏன்னா அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் என்ன இருக்கு? ஒரு அன்பின் ஒரு காதல், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಒಂದು ತಾಯಿಗೆ ಮಗುವಿಗೆ ಆ ಮಗು ಇಬ್ಬರ ನಡುವೆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಸಂಬಂಧ ಇದೆ. அப்பாக்கு தெரியவே தெரியாது, ತಂದೆಗೆ ಅದು ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. அப்பாவும் எழும்பி போவாங்க, 10 ಜನ ತಂದೆ ಎದ್ದು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. தாய் 9 தாய் ரிலாக்ஸா இருப்பாங்க, ஒரு தாய் மாத்திரம் போவாங்க. ಅಲ್ಲಿ 9 ತಾಯಂದ್ರು ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಒಬ್ಬ ತಾಯಿ ಮಾತ್ರ ಎದ್ದು ಹೋಗ್ತಾರೆ. என்னைக்கு நம்ம ஒருத்தர் கூட நம்ம வந்துட்டு ஐக்கியமா இருக்கிறோமோ அவருடைய சத்தத்தை நம்ம வந்துட்டு ஈஸியா கேட்டுடலாம். ಯಾವಾಗ ಒಬ್ಬರೊಡನೆ ನಾವು ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರ್ತೀವೋ ಅವರ ಒಂದು ಶಬ್ದವನ್ನ ನಾವು ಈಸಿಯಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. ஸோ இதான் ஆண்டவர் வந்து செய்யறாரு நம்ம வாழ்க்கையில. தேவையில்லாததெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டுறாரு. தேவையில்லாத அந்த ஒரு கிளை இருக்கும், அந்த கிளையில தேவையில்லாத சில இது இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் கட் பண்ணிடுறாரு. ஏன்? அந்த கிரேப்ஸ் வந்து இன்னும் நல்லா பெரிய கிரேப்ஸா, நல்லா ருசியான கிரேப்ஸா என்ன கொடுக்கும்? ಕಣಿ ಕೊಡುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಕೊಂಬೆಯಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ ಫಲ ಕೊಡದಿರತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಅದೆಲ್ಲವನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಗೊಂಚಲು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕು ಎಂಬುವಂತ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದಾಗಿ. அன்னைக்கு மதர் தெரசா இதுக்கு போனேன், திருப்பி நான் சொல்றேன். அந்த இது ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், அதை பத்தி நான் சொல்றேன். ಅಲ್ಲಿ ಮದರ್ ತೆರೇಸಾ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ಆ ಒಂದು ಫೋಟೋ ನೋಡಿದ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೀನಿ ಪುನಃ. அங்க என்ன போட்டிருக்காங்க? ಅಲ್ಲಿ ಏನಂತ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? ஃபர்ஸ்ட் சைலன்ஸ், தி ஃப்ரூட் ஆஃப் சைலன்ஸ் இஸ் பிரேயர் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ನೋಡ್ತೇವೆ ನಿಶಬ್ದತೆಯ ಒಂದು ಫಲನೇ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ. ಪ್ರೇಯರ್ ಪ್ರಾರ್ಥನೆ, ಸೈಲೆನ್ಸ್ ಇಸ್ ಪ್ರೇಯರ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಫ್ರೂಟ್ ನಿಶಬ್ದದ ಫಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் ஃப்ரூட் ஆஃப் பிரேயர் இஸ் ஃபெய்த், பிரார்த்தனைய பல விசுவாಸ. அப்புறம் அடுத்தது விசுவாಸದ ಫಲ ಪ್ರೀತಿ, ಪ್ರೀತಿಯ ಫಲ ಸೇವೆ, ಸೇವೆಯ ಫಲ ಸಮಾಧಾನ. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்செல்லாம்? ஃபர்ஸ்ட் நிஷப்த, சைலன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்திலே நம்ம அமைதியாய் காத்திருக்கும் போது, கொஞ்ச நேரம் அமைதியாய் நம்ம காத்திருக்கும் போது ஜெபிக்க ஸ்டார்ட் பண்றோம். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಶ್ಶಬ್ದತೆಯಿಂದಿರುವಾಗ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, ಆ ಒಂದು ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅದಕ್ಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇದು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. உங்க நாளில் ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க எதோ செய்றீங்க, எங்க சைலண்டா இருக்க முடியும்? ನೀವು ಬೆಳಗಿದ್ದ ಸಂಜೆವರೆಗೂ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀರಿ, ಎಲ್ಲೆಲ್ಲೇ ನೀವು ನಿಶಬ್ದವಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. தேடிப்போங்க அந்த இடத்துக்கு, ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. ஜெபம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே நீங்க சைலண்டா உட்காந்துருக்கீங்க, நீங்க ஜெபிக்க வேணாம், எடுத்த உடனே ஜெபிக்கணும்னு தேவையில்லை. அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, ஆண்டருடைய அன்பு நம்மளுக்கு அப்படியே பிரதிபலிக்கும். அப்படியே நம்ம ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅದು ನಿಶಬ್ದವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತೀರಿ, ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಿ, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಿ. ஜெபிக்க விசுவாசம் ಜಾಸ್ತಿ ஆகும். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ನಂಬಿಕೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಅಧಿಕವಾಗ್ತದೆ. விசுவாசம் ಜಾಸ್ತಿ ஆவ நம்ம வந்துட்டு அன்பு நம்மளுக்கு வரும். ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಆಗ್ತಾ ಪ್ರೀತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಅಧಿಕವಾಗಿ ಜಾಸ್ತಿ ಆವ, ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச, மத்தவங்கள சேவை செய்யணும்னு ஒரு வாஞ்ச வரும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪ್ರೀತಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇತರರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಯಕೆ ಉಂಟಾಗ್ತದೆ. அப்புறம் நம்ம சேவை செய்ய அதுல ஒரு சமாதானம் வரும். ಅಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ. அதான் வந்து அந்த ಅಮ್ಮ சொல்றாங்க, ಅದನ್ನ ಆ ತಾಯಿಯವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம ரொம்ப கனி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ನಾವು ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை எல்லாம் வந்து கனி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மள உலகத்திலே வச்சிருக்காரு. இந்த உலகத்துல ಕುಟುಂಬ, ನಮ್ಮ ಜೀವಿತ ಎಲ್ಲವೂ ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய சத்தங்கள், நிறைய தேவையில்லாத கொடிகள் எல்லாம் வளரும். அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும்னு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும். ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತದೆ, ಅದೆಲ್ಲವನ್ನ ಕಟ್ ಮಾಡಿ ಹಾಕಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் 15வது அதிகாரம். ಇದೇ 15ನೇ ಅಧ್ಯಾಯ. 16வது